பீமன் உறவுகளுக்கு வணக்கம். இது வரைக்கும் பீமன் காணொலியை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிங்க. அதுதான் எனக்கு அடுத்த காணொலி போறதுக்கான பெரிய ஊக்கமா இருக்கும். செந்தமிழன் சீமான் அவர்கள் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் கல் இறக்கி அதை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு போராட்டம் அறிவித்து இன்று செயல்முறைப்படுத்த இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த தகவல். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதகங்கள், பாதகங்கள், சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், சீமான் அவர்களுக்கு அரசியல் முன்னிலையில் என்ன மாதிரிதான் ஒரு நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சில விஷயத்தை பத்தி தான் முழுசா இதை வந்து பேச போறோம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்க நண்பர்களிடம் பகிருங்கள், ஆதரவு தெரியுங்கள். பொதுவாகவே இந்த கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பொழுது சீமான் அவர்கள் சொல்கிறார், இது வந்து மூலிகை சாறு, இது வந்து ஒரு உணவு அடிப்படையில வரும், இதை நம்ம வந்து அளவுக்கு மீறி குடிக்க முடியாது, ஒரு அளவா தான் குடிக்க முடியும், அப்படி குடித்தாலும் இந்த கல் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பானம், இது வந்து ஒரு மூலிகை சாறுங்கிற ஒரு கூட்டு வந்து முன்வைக்கிறார். ஆனா இந்த கல் வந்து தமிழ்நாட்டில ஏன் விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் நம்ம உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, சட்ட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதைப் பொருட்களை விற்கலாம், தடுக்கலாம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அரசியலமைப்பு சட்டப்படி போதைப் பொருளை விற்பதும் தடுப்பதும் மாநில அரசுடைய கட்டுப்பாடு வந்துருச்சு. அப்ப இப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசக்கூடிய அவசியம் இல்லை. இப்போ மாநில அளவில் வந்துட்டோம் அப்படின்னா, மாநிலத்துல ஏன் வந்து போதைப் பொருட்கள் விற்பதை தடை செய்திருக்கிறார்கள், ஏன் வந்து டாஸ்மாக்ங்கிற நிறுவனம் மட்டும் மதுபானங்களை விற்பனை செய்கிறது ஒரு கேள்வி வருது. பொதுவாகவே போதைப் பொருட்களை விற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம், நல்ல எண்ணமும் கூட. ஆனா மது அப்படின்னு வரும்பொழுது மட்டும் ஏன் டாஸ்மாக் மூலம் விற்கப்படுதுங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இதுக்கு முன்னால டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனம் நிறுவுறதுக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய விஷயத்தையும் ஒண்ணு கலந்து அதீத போதைக்காக பாத்தீங்கன்னா விஷத்தன்மை கொண்ட ஒரு சில உணவாக அது மாறி அப்போ வந்து உயிர் இழப்பு ஏற்படுதுங்கிறதான் காரணம். அப்ப நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்போ ஒரு அன்ரெகுலேட்டட், ஒரு சரியான முறையில அதை கட்டுப்படுத்தாம கொடுக்கறதுனால எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதுகாப்பான முறையில் தயாரிக்கப்பட்ட மதுக்களை மட்டும் இவர்கள் விற்பார்கள், அரசாங்கத்தின் கண்ட்ரோல் கீழே இருக்குங்கிறதா இந்த டாஸ்மாகினுடைய பின்னணி. சோ இதன் விளைவாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமும் வருகிறது. அந்த வருமானத்தை வைத்து அரசாங்கம் செய்யக்கூடிய பல நடவடிக்கைகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அரசாங்கத்திற்கு வருமானம் பெறுவதற்காக ஒரு ரெகுலேட்டட் பாடியா டாஸ்மாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பொதுவாகவே பரவலாக பேசக்கூடிய கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மது உடலுக்கு கேடுங்கிறப்ப ஏன் அரசாங்கம் விற்கிது, அது ஒண்ணு. இரண்டாவது, கல்லும் உடம்புக்கு கேடுன்னா மதுவை விற்கக்கூடிய அரசாங்கம் கல்லையும் விற்கலாமேங்கிற ரெண்டு கேள்வி வருது. இப்ப இந்த ஒயின், இதை வந்து ஓட்கா, இதை வந்து இருக்கக்கூடிய பிராண்டிங்கிற விஷயம் எல்லாமே தயாரிக்கப்பட்டு அவைகள் எல்லாமே குடுவையில் அடைக்கப்பட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயற்கை ரீதியாக அதை வந்து பல மாதங்களாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும், விற்க முடியும். அதாவது என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இந்த செல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு கண்ட்ரோல்டு இதுக்கு கீழே அதை விற்க முடியும், அதை வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ண முடியும். ஆனா இதுவே இயற்கை பானங்களா இருக்கக்கூடிய கல் பாத்தீங்க அப்படின்னா அதோடைய செல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மி. அது புளிக்க ஆரம்பிச்சு ரொம்ப புளிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா அதுல வந்து போதைகள் இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அந்த வந்து வச்சிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த கல்லை வந்து ரெகுலேட் பண்ணி விற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பனை மரம், தென்னை மரம் வச்சிருக்கவங்க எல்லாமே கல் எடுத்து விற்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில ரெகுலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், கஷ்டமான இருக்கிற விஷயங்கள். இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நிறுவி அதுல சாராயத்தை காய்ச்சி விற்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2-3 குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்து முழுக்க முழுக்க இந்த டாஸ்மாக்ங்கிறத பயன்படுத்தி 2-3 குடும்பங்கள் மட்டுமே செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மீறி போக உடல் நலத்துக்கும் கேடு விளைவிக்குது அப்படிங்கிறாங்க. இதுவேவும் டாஸ்மாக்கு பதிலாக கல் விற்பனையை நம்ம வந்து ஆதரித்தோம் என்றால் ஒவ்வொரு விவசாயிகளும் தனிப்பட்ட முறையில அவர்கள் நன்மை அடைவார்கள். சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே நிதி நிலையில இருந்து அவர்களுடைய வாழ்க்கை நிலவரத்துல இருந்து எல்லாத்திலுமே ஒரு மேம்படுவார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும் வளர்றதுக்கு பதிலாக ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய குடும்பங்கள் வளரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார். என்னதான் வந்து நாம மது பொருட்களை பத்தி பேசியிருந்தாலும் இப்படி கல்லு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முறைப்படி செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சா கண்டிப்பா இதுல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை கடைபிடித்து அதை சரியான முறையில் கொண்டு போவதற்கு அண்டை மாநிலத்தில் உள்ள தமிழ்நாடு, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேச மற்ற மாநிலங்கள்ல கல்லுக்கு அனுமதி இருந்தும் எப்படி அவர்கள் வந்து இதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்கிருந்து தெரிஞ்சுக்கலாமே. இது வந்து புதுசாக நம்ம செய்ய போறது இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம கற்று தேர்ந்துதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்க, இது வரைக்கும் சட்ட ரீதியான இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இப்போ செந்தமிழன் சீமான் அவர்கள் கல் இறக்கி விநியோகம் பண்ணக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை அவரே பனைமரத்தை ஏறி இறங்கி இது செஞ்சிருந்தார் அப்படின்னா என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படும் பார்க்கலாம்.
பொதுவா சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் முன்னால வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி பலரை அரசியல் ரீதியாக சிந்திக்க வைத்த ஒரு பெருமையை இருக்குன்னா அவர் வந்து சீமான் அவர்களுக்கு தான் சேரும். தமிழ் தேசியத்தை பத்தி பேச வேண்டியதாக இருக்கட்டும், விவசாயத்தை பத்தி பேச வேண்டியதாக இருக்கட்டும், அண்மையில கூட ஒரு மேடை பேச்சில் பேசும்போது மே 18 தாண்டினதுக்கு பிறகும் பாருங்க, இது வரைக்கும் நீங்க வந்து சிவதாண்டவம் பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்க சீமானுடைய தாண்டவத்தை பார்ப்பீங்க அப்படின்னாங்க. அந்த விதத்துல பார்க்கும்பொழுது அண்மையில் சீமான் அவர்கள் 2 விஷயத்தை கையில் எடுத்துக்கிறார். ஒண்ணு இந்த கல் போராட்டம், கல் இறக்கு போராட்டம் ஒண்ணு. இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மலை மாடுகளை மேய்ச்சலுக்காக அனுப்பக்கூடிய இன்னொரு போராட்டம். இரண்டுமே விவசாயம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள். அண்மையில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது பிறகும் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை வாங்கினது பிறகும் முழு வீச்சில் இறங்கியிருக்காரு. அதாவது சொல்லணும் பாத்தீங்கன்னா சீமானின் தாண்டவம், சீமான் தாண்டவம் ஆரம்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த கல் இறக்கு போராட்டத்துல இறங்கி சீமான் அவர்கள் அந்த கல்லை இறக்கி செயல்முறைப்படுத்தும் பொழுது அரசாங்கம் இவரை தடுத்து, இவரை கைது செய்து, இவரை இதை செய்யக்கூடாது என்று செய்தார்கள் என்றால் இந்த நிகழ்வு எல்லா சேட்டலைட் சேனல்லையும் வரும். முக்கியமா இருக்கக்கூடிய எல்லா டிவிலையும் கவர் பண்ணுவாங்க. சன் டிவில இருந்து, ஸ்டார் டிவில இருந்து, விஜய் டிவில இருந்து, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லுவாங்க. செய்தித்தாள தலைப்பு செய்தியா போடுவாங்க, சன் டிவில ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்போ இது வரைக்கும் சீமானை பத்தி கேள்விப்படாத, டிவியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் இதை செய்திருக்கிறாருங்கிற விஷயம் வெளியே தெரிய வரும். இது வெளியே தெரிய வந்தா ஏன் இதை செய்யறாருங்கிற விஷயத்த ஒரு பாட்டியோ ஒரு தாத்தாவோ பனை ஏறி பண்ணக்கூடிய விவசாயிகளோ எல்லாருமே வந்து சீமான் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. ஏன் இதை செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே சீமான் கைது செய்யப்படுகிறார், சீமான் வந்து இந்த போராட்டம் தடுக்கப்படுகிற செய்தியை பார்க்கும்போது ஒரு தவறான கருத்தை அவங்களுக்கு போய் சேரும். ஆனா ஏன் சீமான் இப்படி செய்யறாருங்கிற விஷயத்தை ஒவ்வொருத்தவங்களும் அலசி ஆராய்ஞ்சு கிண்டி கிளங்கி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மனுஷன் நமக்கு நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியேறும். அதனால் சீமான் அவர்கள் இது வந்து இந்த பால் அடிக்கக்கூடிய ஒரு சிக்ஸர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இதை வந்து தடுக்காம எதுவுமே செய்யாம கண்டுக்காம விட்டுட்டு சீமான் அவர்கள் வந்து இந்த நிகழ்வை செய்து முடித்துட்டாரு அப்படின்னாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எங்கேயுமே இதை காமிக்கல அப்படின்னாலும், ஏன்னா பஞ்சமண்டலம் மீட்புங்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காட்டல. அதே மாதிரி இந்த கல் இறக்கு போராட்டத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து காட்டாது நம்ம எடுத்துட்டாலும் அப்பவும் என்ன நடக்கும் அப்படின்னா சீமான் அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்குகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறதுல தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்க்கெட்டிங் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத், வாய்வழி விளம்பரம் பண்றது. அப்போ ஒரு பனையேறி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பனையேறி வந்து சீமான் அவர்கள் வந்து அவரே கல் இறக்குனாருப்பா, அவரே பகலில் இறக்குனாருப்பா அப்படிங்கிற விஷயம் காதோட பார்க்க ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் பனை வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தகவல் போய் சென்றடையும். எப்படி சென்றடையும் அப்படின்னா சீமான் அவர்கள் கல் இறக்குவதற்கும் பனைமரம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அவங்க காதுபட போகும். அப்ப யாரெல்லாம் பனைமரம் பனை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லா விவசாயிகளுக்கும் சீமான் 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 அப்படிங்கிற பெயர் போய் சேரும். இதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அரசாங்கம் இதை தடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்தாலும் சீமான் ஜெயிச்சிடுவாரு. அரசாங்கம் இது கண்டுக்காம ஸ்கில்லிங் சைலன்ஸ் பண்ணாலும் சீமான் இந்த விடயத்துல ஜெயிச்சிடுவாருங்கிறப்போ எப்படி சுத்தி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் சக்சஸ் தான் அப்படின்னு சீமான் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருக்குங்க. அதனால வந்து சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். இது வரைக்கும் இணையதளத்து மூலியமாக மட்டுமே அறியப்பட்டு கொண்டிருந்த மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் சீமான் அவர்களை தெரிந்து உழைந்தார்கள். இந்த மாதிரி விவசாயிகள் சார்ந்த ஆர்ப்பாட்டங்கள் பிரச்சனைகளை பத்தி சீமான் அவர்கள் முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யும் பொழுது இன்னும் பாமர மக்கள் அனைவருக்கும் இவரை பத்தி தெரிய வரும். மக்கள் சிந்திப்பார்கள், சரியான முறையில் வாக்களிப்பார்கள். நன்றி. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.